நண்பர்களே, கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. களை கட்டி இருக்கு, வெயில சூடா இருக்கு, பாட்டு சத்தம் கேக்குது. எல்லாரும் ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கலாச்சாரத்துல கல்யாணம்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சொந்தக்காரங்க எல்லாரும் சூடி புதுமண தம்பதிகளை வாழ்த்துவாங்க. நல்லா சாப்பாடு இருக்கும். நல்ல சாப்பாட்டுக்கு நல்ல திராட்சை ரசம் வேணும் இல்லையா? இந்த கல்யாணத்திலையும் எல்லாமே அமர்க்கலமா இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு. கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. திராட்சை ரசம் தீந்து போச்சு. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம கலாச்சாரத்துல கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் தீந்து போறது ரொம்ப மோசமான விஷயம். வீட்டுக்காருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. எல்லாரும் ஏதோ ஒரு தீர்வு தேடினாங்க. யாருக்கு தான் பார்ட்டி சீக்கிரம் முடின்னு ஆசைப்படும். எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அங்க விருந்துல இயேசுவும் அவங்க அம்மா மரியாலும் இருந்தாங்க. எப்பவும் அருள் உள்ளம் கொண்ட மரியாள் வீட்டுக்காரரிய கஷ்டத்தை பார்த்தாங்க. அவருக்கு ரொம்ப கவலை. உடனே இயேசு கிட்ட போய் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னு கவலையோட சொன்னாங்க. மரியாள் இயேசுவை அதிசயம் பண்ண சொல்ல, ஒரு அம்மாவா தன் மகனால உதவி பண்ண முடியும்னு நம்பிச்சான் சொன்னாங்க. அவருக்கு நம்பிக்கை இருந்தது. எப்பவும் பெரிய பார்வையோடு இருக்கிற இயேசு இதுல ஒரு வாய்ப்பை பார்த்தார். அவர் தன்னுடைய தெய்வீக சக்தியை காட்டணும்னு முடிவு பண்ணினார். பிரச்சனையை தீர்க்குது மட்டுமில்ல, தன்னுடைய தெய்வீக சக்தியை காட்டணும்னு நினைச்சார். அவர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடிவு செய்தார். வேலைக்காரர்களை பார்த்து 6 பெரிய கல் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொன்னார். அந்த ஜாடிகள் எவ்வளவு பெரியதா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த ஜாடிகள் எவ்வளவு பெரியதா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு ஜாடியும் ஒரு ஆளை விட பெரியதா இருந்துச்சு. ஒரு ஆளை பெரிய 6 ஜாடிகள்ல தண்ணீர் நிரம்பி வடிஞ்சிச்சு. அந்த தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசம் மாறப்போகுது. அப்புறம் இயேசு ஒரு அதிசயம் பண்ணார். தண்ணீரை திராட்சை ரசம் மாத்திட்டார். அந்த சாராயம் சாதாரணம் இல்ல, அதுவும் சாதாரண திராட்சை ரசம் இல்ல. விருந்துக்கு வந்தவங்க இதுவரைக்கும் குடிச்சிருக்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அதிசயமா இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மேற்பார்வையாளர் மாப்பிள்ளை சூப்பிட்டு, நீங்க தான் நல்ல திராட்சை ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்க சொன்னார். அந்த மாப்பிள்ளை அதிசயமா இருந்தார். கானா ஊரில் நடந்த இந்த அதிசயம் சும்மா ஒரு கல்யாண விருந்துல திராட்சை ரசத்தை அதிகப்படுத்தினது இல்ல. இது இயேசுவின் முதல் பொது அதிசயம். இது ஒரு அடையாளம். அவருடைய தெய்வீக சக்தியையும் சாதாரண விஷயங்களை அசாதாரணமா மாத்தும் திறமையையும் காட்டுற ஒரு சின்னம். இந்த கதை இன்னைக்கும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு நினைவுபடுத்துது. இயேசு தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தின மாதிரி நம்ம வாழ்க்கையையும் மாத்த முடியும். நம்ம துக்கத்தை சந்தோஷமா, பயத்தை தைரியமா, பலவீனத்தை பலமா மாத்த முடியும். கானா ஊர்ல நடந்த இந்த அதிசயம் நம்பிக்கையோட முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்பிக்கை இல்லாம எந்த அதிசயமும் நடக்காது. இயேசு எந்த அதிசயமும் செய்யறதுக்கு முன்னாடியே மரியா அவர் மேல நம்பிக்கை வைச்சிருந்தாங்க. கல்யாண வீட்டுல இருந்த வேலைக்காரங்க இயேசு சொன்னதை எந்த கேள்வியும் இல்லாம செஞ்சாங்க. அவர்களோ நம்பிக்கைதான் இந்த அதிசயத்துக்கு முக்கிய காரணம். நம்பிக்கை இருந்தா எதுவும் நடக்கும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. நம்பிக்கை நம்ம வாழ்க்கையிலே இன்னைக்கும் நம்ம சுத்தி நிறைய அதிசயங்கள் நடக்குது. தண்ணீர் திராட்சை ரசமா மாறுறதை பார்க்கல, ஆனா அன்பு கருணை மாதிரி நம்ம மனசத்தோட நல்ல விஷயங்கள் நடக்குது. இதுவும் ஒரு அதிசயம்தான். நம்பிக்கையோட சக்தியையும் கடவுளோட எல்லையற்ற அன்பையும் நமக்கு நினைவுபடுத்துற அதிசயங்கள். நம்பிக்கை நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கு.